ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ஒரு ஆட்டுக்கறி குழம்பு வச்சு காமிக்க போகிறோங்க. வாங்க செய்யலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயில் கடுகு பொரிய விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்ச பிறகு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிடுச்சு. அடுத்ததாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கணுங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கின பிறகு ஏற்கனவே மட்டனை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்தேங்க. அந்த மட்டனை இது கூட சேர்த்துக்கிறேன். மட்டன் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு நல்லா ஒன்று சேர வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி கூட மட்டன் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அவங்க காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள் சேர்த்த பிறகு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முதல்ல கறி வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஏதாவது குறைஞ்சிதுன்னா நீங்கள் என்ன குறையுதோ அதை இப்போ சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா குழம்பு நல்லா கொதி வந்துடும். பாருங்கள், சூப்பராக கொதிக்க ஆரம்பிக்குது. கொதிக்கிறப்பவே அந்த மட்டன் குழம்புனுடைய வாசனை வீடு முழுக்க கமன்னு வருங்க. இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. இதுக்கு கடைசியாக நம்ம கொஞ்சமாக மிளகு சீரகத்தை இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிளகு சீரகத்தை சேர்க்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. நம்ம குக்கரில் வேக வச்சதுனால கண்டிப்பாக வெந்து தான் இருக்கும். இப்போ நான் மிளகு சீரகத்தை சேர்த்துட்டேன். லைட்டாக கொதி வந்தோடனே கொத்தமல்லி தழைகளை தூவுனிங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக தாங்க வச்சுருக்கோம். நிறைய இன்க்ரீடியண்ட்லாம் இதில் சேர்க்கவே இல்லை. அதே மாதிரி பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூளை வச்சு தான் நம்ம இந்த குழம்பு வச்சுருக்கோம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றப்ப உண்மையிலே இதனுடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் இருக்கும். பாருங்கள், சூப்பராக மணக்க மண்சட்டியில் மட்டன் குழம்பு ரெடி. இப்போ சோறு வடித்து சோறில் இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சுட சாப்பாடும் ரெடி. அதில் மட்டனோடு சேர்த்து மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் குழம்புல அதிகமான எந்த மசாலாவுமே சேர்க்கலை. அதே மாதிரி தேங்காயும் அரைச்சி ஊற்றலை. ஒயிட் ரைஸ்க்கு இந்த குழம்பு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.